ஹாய் வெல்கம் டு கன்னியாகுமரி கலாட்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, தேங்காய் அரைச்சி வச்ச ஒரு சூப்பரான சாம்பார் தான். இது கேரளாவில் ரொம்பவே ஸ்பெஷல். இந்த சாம்பார் எப்படி ரொம்பவே அருமையாக செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாம்பார் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம மசாலா எல்லாமே வறுத்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இங்கே கொஞ்சம் காரம் நிறைஞ்ச வத்தல் மிளகாய் 4 எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் குறைவாக உள்ள வத்தல்னா கூடுதல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஸ்பூன் நிறைய மல்லி விதை எடுத்திருக்கேன். மல்லி விதை ரொம்ப கூடுதல் சேர்க்கக்கூடாது, அது பிறகு ரொம்பவே கசப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்து அது கூடவே கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இதில் தேங்காய் வறுத்து எடுக்க போகிறோம். தேங்காயோட அளவு பார்த்திங்கன்னா, நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரி ரொம்பவே டீப் ஃப்ரை ஆகணும். அப்போ தான் சாம்பாருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இது கூடவே நம்ம நேரமாக வறுத்து வச்சுருந்த அந்த காஞ்ச மிளகாய், அப்புறம் தனியா, வெந்தயம், ஜீரகம் எல்லாத்தையுமே இதில் போட்டு நான் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுறேன். இனி சாம்பாருக்கு தேவையான காய்கள் எல்லாம் எடுத்துடலாம். நான் என்கிட்ட இருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு காய்கறிகள் எதுவாக இருந்தாலுமே நம்ம இதில் சேர்த்து கட் பண்ணி சேர்க்கலாம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, அப்புறம் வெண்டைக்காய் இருந்ததுன்னா ஒரு பீஸ் வெண்டைக்காய், அப்புறம் என்னெல்லாம் காய்கறிகள் இருக்குதோ அந்த காய்கறிகள் எல்லாம் கட் பண்ணி நல்லா நீட்டாக கழுவி நான் ஒரு கடாயில் சேர்க்குறேன். அடுத்ததாக இதில் வெள்ளைப்பூடு கூட சேர்க்க மறந்துடாதீங்க. இனி நான் கொஞ்சமாக துவரம்பருப்பும் இதில் சேர்க்குறேன். துவரம்பருப்பு நிறைய சேர்க்க தேவையில்லை. அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூட இதில் சேர்த்துடலாம். இனி இதில் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நம்ம இந்த காய்கறிகளை வேக வச்சிடலாம். காய்கறின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் கத்திரிக்காய், கேரட்டு, பீன்ஸு எது உங்களுக்கு வீட்டில் இருக்குதோ அதை நீங்கள் சேர்த்து வேக வச்சிடலாம். இப்போ நான் ஒரு மூடி போட்டு வேக வைக்கிறேன். மூடி போட்டு வேக வச்சுட்டு அப்பப்போ கிளறி விட்டுருங்க. நான் இப்போ ஒரு 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு. பருப்பு நல்லா வேகணும். நான் எடுத்து ஒருக்க கிளறி விடுறேன். இன்னும் நமக்கு பருப்பும் இந்த காய்கறிகளும் நல்லா வெந்து வரணும். அதனால் ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். அந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே மசாலாவுக்கு வேண்டி வறுத்து வச்சுருந்ததை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துடலாம். தண்ணி நிறைய சேர்த்து அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இப்போது நமக்கு சாம்பாருக்கு வேக வச்சுருந்த அந்த காய்கறிகள் வெந்திருக்கான்னு பார்ப்போம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நல்லா ஒருக்க கிளறி விட்டுறலாம். இப்போ பருப்பு எல்லாமே நல்லா மசிஞ்சு காய்கறி எல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இனி இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக புளி கரைச்சி புளி தண்ணி இதில் சேர்க்குறோம். அடுத்ததாக தேவையான அளவு உப்பும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துடலாம். இப்போ மசாலா எல்லாம் நல்லா சேர்த்துட்டு இனி நம்ம லைட்டாக கிளறி விட்டுறலாம். இனி நம்ம சாம்பாருக்கு எவ்வளவு தண்ணி இதில் தேவையோ அந்த அளவு தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இப்போது நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இடையில எடுத்து லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு திரும்பவும் வேக வச்சிடலாம். அந்த சமயத்தில் நம்ம சாம்பாருக்கு தாளிச்சிடலாம். அதுக்கு நான் இன்னொரு சின்ன கடாயில் நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இனி எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு நம்ம இதில் சேர்த்துடலாம். அடுத்தது காஞ்ச மிளகாய் நான் ஒரு 2 பாதியாக உடச்சி இதில் சேர்க்குறேன். பிறகு வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு 5 to 7 சின்ன வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி நம்ம இதில் சேர்த்துடலாம். அதே போல் கருவேப்பிலை இலைகள் அதுவும் சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இப்போ கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். இனி இந்த தாளிப்பை நம்ம சாம்பாரில் சேர்த்தாச்சு.
இனி இதை லைட்டாக அப்படியே கிளறி விட்டுருங்க. அவ்வளவுதான், அட்டகாசமான சுவையில் நமக்கு சாம்பார் தயாராகிருச்சு. இனி நம்ம ரைஸ் கூட இந்த சாம்பாரை சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளவு சுவையாக இருக்கும். இது கேரளாவில் ரொம்பவே ஸ்பெஷலான சாம்பார். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.